ஏசாயா 64:8, ஏசாயா 44:21 ஆகிய வசனங்கள். ஏசாயா 64:8, ஏசாயா 44:21. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிப்போம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தரால் உருவாக்கப்பட்ட நாம் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. தேவன் ஒரு நாளும் நம்மை மறந்து போக மாட்டார். இந்த 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும்போது அதில் பேக்ரவுண்டில் அந்த வார்த்தைகள் பகிரங்கமாக வெளிப்படவில்லை என்றாலும் தைரியப்படுத்துகிற ஒரு தன்மை அந்த வசனத்தில் வெளிப்படுகிறது. சரிதானே? பாருங்க, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இப்போ இதில் நீங்கள் தைரியமாக இருங்க, தைரியப்படுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் இந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்கும்போது அதில் தைரியப்படுத்துகிற தன்மை அதில் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம், கர்த்தர் நம்மை தைரியப்படுத்தி உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் நம்மை திடப்படுத்தி உருவாக்குகிற தேவன். அநேக சூழ்நிலைகளில் நம்ம தைரியமற்றவர்களாய் மாறிவிடுகிறோம். சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் போது, சில வாழ்க்கையின் கடினமான பகுதிகளை நம்ம தாண்டி வரும்போது நமக்கு தைரியம் இல்லாமல் போய்விடுகிறது. நமக்கு தைரியம் இல்லை. தைரியம் ஏன் முதல்ல மாறுதுன்னா, நம்ம பலவீனம் அடையும் போது தைரியம் நம்மை விட்டு என்ன செய்கிறது? போகிறது. அப்போ நம்ம கர்த்தரில் தைரியப்படுகிறவர்களாக, தேவனுக்குள் திடப்படுத்தப்படுகிறவர்களாக இருக்கணும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம சரீரத்தில் பயங்கரமான பலன் உடம்புல இருக்கும்போது நமக்கு ஒரு தைரியம் இருக்கும். சரிதானே நான் சொல்றது? அதனால தான் இந்த வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் பயங்கரமான தைரியம் இருக்கும். ஏன்? நினைச்ச நேரம் ஓடலாம், நினைச்ச நேரம் சாடலாம், நினைச்சா ஒரு 6-7 அடி மதில் சுவரை கூட ஏறி என்ன செய்திருவாங்க? குதிச்சிருவாங்க. மாடியிலேருந்துலாம் கூட கீழே குதிச்சிருவாங்க, அழகா சேஃபாக. ஏன்னா பயங்கர தைரியம், நான் எல்லாம் பார்த்துக்குவேன், என்னால் முடியும், என் உடம்புல தெம்பு இருக்குது. டக்குன்னு ஓடி ஒருத்தனை விரட்டி பிடிக்கணும்னால என்ன செய்யலாம்? ஓடி போய் பிடிக்கலாம். அப்போ வாலிப சரீரம் என்று சொல்லும்போது வாலிபத்தில் ஒரு நல்ல பலன் இருக்கும், நல்ல ஒரு உற்சாகம் இருக்கும். அப்போ ஒரு தைரியம் வரும், எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். இதே மாதிரி நம்மகிட்ட நிறைய பணம் இருக்கும் போதும் ஒரு தைரியம் இருக்கும். என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நிறைய ஆஸ்தி இருக்குது, நிறைய அந்தஸ்து இருக்குது, பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்குது, யாரை வேணாலும் விலைக்கு வாங்கலாம், எதை வேணாலும் விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் இருக்கும். இதே போல் நிறைய ஆள் பழக்கங்கள் இருக்கும்போது, நல்ல அதிகாரமுடையவர்கள், நல்ல அந்தஸ்துடையவர்கள் நமக்கு பழக்கம் இருக்கும்போது, இன்ஃபேக்ட் அரசியல் தலைவர்கள், நல்ல பதவியில் இருக்கிறவங்க, நல்ல அதிகாரத்தில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் நமக்கு ஆள் பழக்கமாக நமக்கு இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும்? ஒரு தைரியம் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நம்ம ஃபேமிலியில் யாராவது அப்படிப்பட்ட பெரிய பெரிய அதிகாரத்தில் இருப்பாங்கன்னா நமக்கு ஒரு பயங்கரமான தைரியம் இருக்கும். எது வந்தாலும் ஒரு ஃபோன் கால் போதும், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படி. ஆனால் அந்த பலன் குறையும் போது, சரீரத்தில் பலன் குறையும் போது தைரியம் குறைகிறது, பணம் குறையும் போது தைரியம் குறைகிறது, மக்களுடைய ஆதரவு இல்லாத நேரத்தில் நமக்கு தைரியம் குறைகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிற தைரியம் உன் சரீரத்தில் இருக்கிற பலத்தினால வருகிற தைரியம் அல்ல, உன் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தினால, உன் கையில் இருக்கிற சம்பாத்தியத்தினால வருகிற தைரியம் அல்ல. இல்லை நமக்கு நிறைய ஆட்களை தெரியுது, பெரிய பெரிய ஆட்களெல்லாம் நமக்கு பழக்கம் இருக்குது, பெரிய பெரிய அதிகாரிகளை நமக்கு தெரியுதுங்கிறதுனால வருகிற தைரியம் இல்லை. ஒரே ஒரு தைரியம், உலகத்தையும் சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்கிற தைரியம். பணத்தினால் வருகிற தைரியம் பணம் குறையும் போது மாறிவிடும். சரீர பலத்தினால் வருகிற தைரியம் சரீர பலன் குறையும் போது மாறிவிடும்.
மனிதர்களால் நமக்கு வருகிற தைரியம், மனிதர்கள் மாறும்போது, நம்மை விட்டு விலகும் போது அந்த தைரியமும் போய்விடும். ஆனால் இந்த மாறாத கர்த்தர், நிரந்தரமான தேவன் ஏன் கூட இருக்கிறார் என்கிற தைரியம், அது ஒரு நாளும் மாறாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நீ என் தாசன். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ என்னுடையவன், எனக்கு கீழ் இருக்கிறாய், என்னால் போஷிக்கப்படுகிறாய், நான் உன்னை பராமரிக்கிறேன், நான் உனக்கு நன்மைகளை தருவேன், நான் உன்னை பாதுகாத்து வச்சிருக்கிறேன், நீ எதுக்கு பயப்படுற? அந்த அர்த்தம் புரியுதா? நீ என் தாசன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? எனக்கு கஸ்டடியில் நீ இருக்கிற, எனக்கு கீழே நீ இருக்கிற, என்னுடைய பாதுகாப்பு உனக்கு இருக்கிறது, என்னுடைய அரவணைப்பு உனக்கு இருக்கிறது, என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிறது, என்னுடைய மேன்மைகள் உனக்கு இருக்கிறது. நீ எதுக்கு கவலைப்படுற? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. தேவன் உங்களை மறக்க மாட்டார்னு சொல்லிட்டார்னா அதை அப்படியே விசுவாசிங்க. தேவன் உங்களை மறக்கவே மாட்டார். எல்லா நேரத்திலும் உங்களுக்கு கூட நிற்பார். இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணும், சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும். ஒரு உதாரணத்துக்காக இங்கேருந்து நாகர்கோவில் போகணும்னு வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு அவங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். உங்களுக்கு வாகனம் இல்லை, எந்த வசதியும் இல்லை, ஆனால் கரெக்டாக போய் சேரணும். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, உனக்கு 5 மணிக்கு தானே போகணும், நான் வந்து என் காரில் ஒன்று அங்கே கொண்டு விடுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியா என்ன கொண்டு விடுறீங்களா, 5 மணிக்கு நாகர்கோவில் கொண்டு விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் கொண்டு விடுறேன். லாஸ்ட்டில் கேட்போம், மறந்துட மாட்டீங்கல்ல? கேட்பீங்களா? மறந்துட மாட்டீங்கல்ல? நீங்கள் மறந்தீங்கன்னா அந்த அந்த காரியம் நஷ்டம் ஆயிரும், எனக்கு பெரிய லாஸ் ஆகிடும். அப்படி மறந்துறீங்கன்னா முன்கூட்டியே சொல்லுங்கள், நான் நடந்தாவது போயிடுறேன், இல்லை பஸ் பிடிச்சாவது போயிடுறேன், இல்லை ஆட்டோ பிடிச்சாவது போயிடுறேன், இல்லை வேற வாடகை கார் பிடிச்சாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் நல்லா கேட்பீங்க, மறந்துட மாட்டீங்கல்ல? ஆண்டவர் சொல்கிறாரு, தைரியமாரு, நான் மறக்க மாட்டேன். உன் வாழ்க்கையை நான் கட்டி எழுப்புவேன், தைரியமாரு, நான் மறக்க மாட்டேன். உன் குடும்பத்தை வாழ வைப்பேன், தைரியமாரு, நான் மறக்க மாட்டேன். உன் எதிர்கால வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன், தைரியமாரு, மறக்க மாட்டேன் என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு தைரியப்படுத்தி நம்மை உருவாக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராக. குழம்பி போயிடாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். அவருக்கு தெரியாம ஒன்றும் நம்ம வாழ்க்கையில நடக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு தெரியாம என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணுமே நடக்காது. வசனம் சொல்லுகிறது, நம்ம தலையில் இருக்கிற முடியை கூட அவர் எண்ணி வச்சிருக்கிறாராம். அவருக்கு தெரியாம நம்ம தலையில ஒரு முடி கூட கீழே விழுவதில்லை. அந்த தேவனை நீங்க விசுவாசிங்க. அவருக்கு தெரியாம என் வாழ்க்கையில ஒன்றும் சம்பவிக்காது, என் வாழ்க்கையில எந்த தீமைகளும் வராது. அவரால் நான் மறக்கப்படுவதில்லை. ஏன்னா அவர் என்ன உருவாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க அதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு தைரியப்படுத்துகிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லை, வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லை, பயமா இருக்கு, குழம்பி போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாத, தைரியமா இரு, நான் உன்னை மறக்க மாட்டேன், நீ என்னுடையவன், நீ என்னுடைய தாசன், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. அதுதானே யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார். வாசிங்க பார்க்கலாம். யோசுவா 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, யோசுவா 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யோசுவா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்திலிருந்து, பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாணம் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இப்போ இதில் பார்க்கும்போது
அந்த 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் 3 தடவை பலங்கொண்டு திடமனதாயிருன்னு வந்துருச்சு. சரிங்களா? வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அதிகாரத்தில் ஒரு வார்த்தை 3 தடவைக்கு மேலே ரிப்பீட் ஆச்சுனாலே, ஒரு சென்டென்ஸ் 3 தடவைக்கு மேலே ரிப்பீட் ஆச்சுனாலே, அது கர்த்தர் ஜனங்களுக்கு நிச்சயம் செய்வார் என்கிற ஒரு தன்மையை காண்பிக்கிறது. இந்த 6 முதல் 9ஆவது வசனம் வரைக்கும் உள்ளே நமக்கு 3 தடவை வந்தாச்சு, பலங்கொண்டு திடமனதாயிரு. அப்ப இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய மனதை திடப்படுத்தி உருவாக்குகிறார். ஏன்னா ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் சரி செய்யறது எதை தெரியுமா? நம்முடைய இருதயத்தை. பயந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய முடியறது இல்லை. ஏன் தெரியுமா? பயப்படும் போது நம்ம தேவனை நம்பாம நம்ம பிரச்சனைகளை பெருசா நினைக்கிறோம். நமக்கு இப்ப சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்குதுன்னா நமக்கு பயம் வருது. பயம் வரும்போது நம்ம தேவனை பெருசா நினைக்காம எதை பெருசா நினைக்கிறோம்? நம்முடைய பலவீனத்தை. ஐயோ இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி சம்பவிச்சிருமோ, அப்படி சம்பவிச்சிருமோ, அவங்களுக்கும் இப்படி தானே வந்துச்சு, அவங்களுக்கும் இப்படி தானே ஆச்சு. ஒரு பயம் அது எல்லாருக்கும் வர்றதுதான், எல்லாருக்குமே அது வரும். ஆனா நம்ம அதை ஓவர் கம் பண்ணணும். எப்படி ஓவர் கம் பண்ணணும்னா, இல்ல அவங்களுக்கு அப்படி வந்துச்சுன்னா அது வேற, என்ன கர்த்தர் காப்பாற்றுவார். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பலவீனத்து நிமித்தம் நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்களானால், உங்களுடைய சரீரத்தின் சில பிரச்சனைகள் நிமித்தம் திடன் இல்லாமல் தைரியம் இல்லாமல் இருப்பீங்கன்னா, இந்த பகல் வேளையில கர்த்தர் உங்களுடைய கரங்களை பிடித்து திடப்படுத்துகிறார். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன் சரீரத்தை நான் பலப்படுத்துவேன், உன் சரீரத்தை நான் ஆரோக்கியப்படுத்துவேன், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆமென். நம்முடைய வாழ்க்கை திடனற்று ஐயோ அப்படி ஆயிருமோ, இல்லைங்க, என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அவர் நினைச்ச நாள் வரைக்கும், அவர் இந்த உலகத்தில் எத்தனை நாள் வைக்கிறாரோ அத்தனை நாள் வரைக்கும் நான் சுகமாய் பலமாய் ஆசீர்வாதமாக இருப்பேன். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். நான் மட்டும் ஆசீர்வாதமா இருக்கிறது இல்லை. அதை நான் இப்போ சொல்றேன் இல்லையா, நாம ஆசீர்வாதமா இருக்கிறது எதுக்காக? வெறும் நம்ம சாப்பிட்டு, நம்ம நல்லா உடுத்தி, நம்ம நல்ல வீடு கட்டி, நம்ம நல்ல வாகனம் வச்சிருக்கிறது மட்டுமா? இல்லை, அது கண்டிப்பா தருவாரு. ஆனா நம்மளால ஒரு 10 பேராவது ஆசீர்வாதமா இருக்கணும். நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும். நம்மை சுற்றி இருக்கிற, நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல ஒரு ஏழைகளும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நம்ம கிராமத்துல, நம்ம ஊர்ல வியாதியஸ்தர்கள் ஒருத்தர் கூட இல்லைன்னா எப்படி இருக்கும்? அப்படி நீங்க வாஞ்சிக்கணும், அப்படி நீங்க விரும்பணும். ஏசப்பா என் வீடு மட்டும் ஆசீர்வாதமா இருக்கணும், என் வீடு மட்டும் நல்ல சுகமா இருக்கணும், என் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, என் கிராமம், என் தேசம் எல்லாம் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் கர்த்தரை சேவிக்கணும், எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும், எல்லாரும் சுகமா இருக்கணும். அப்ப நாமும் அதுக்கு ஒரு உதவி செய்கிறவர்களாக கர்த்தர் நம்முடைய கரத்தை என்ன செய்யணும்? பலப்படுத்த வேண்டும். அப்ப இன்றைக்கு இதை கேட்கிற நம்முடைய பிள்ளையே ஆண்டவர் மறுபடி நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரே ஒரு காரியம், பலங்கொண்டு திடமனதாயிரு. ஏன்னா தைரியப்படுத்தி தான் கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார். எல்லா இடத்துலையும் பாருங்க, நம்ம பயப்பட்டு இருக்கும்போது ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டோம். நம்மளை முதல்ல திடப்படுத்தி ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் அடுத்த புதிய வழிகளை நமக்காக திறப்பார். ஆமே. அப்போ ஆண்டவருக்குள்ள தைரியப்படுகிறது என்பதே ஒரு பெரிய காரியம். அதுவே பாதி அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில கொடுத்து விடும், பாதி சுகத்தை அதுவே நமக்கு கொடுத்து விடும் என்பதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 45ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது தாவீதை கர்த்தர் எப்படி பலப்படுத்துகிறார். ஏன்னா முன்னாடி நிற்கிற எதிராளி சாதாரணப்பட்டவன் அல்ல, அவனை கோலியாத் என்று வேதம் சொல்லுகிறது, பெலிஸ்தனுடைய படைகளில் ஒருவன். அவன் தாவீதை விட மிகவும் பெரியவன், தாவீதை விட பலசாலி, தாவீதை விட பயங்கரமான சக்தி படைத்தவன், தாவீதை விட நிறைய கலைகளை கற்றுக்கொண்டவன், தாவீதை விட பெரிய சைஸ்ல ஈட்டி வச்சிருக்கிறாரு, அந்த பட்டயம் வச்சிருக்கிறாரு, கேடகம் வச்சிருக்கிறாரு, பெரிய கவசங்கள் எல்லாம் போட்டிருக்காரு. பெரிய ஒரு மனுஷன், ராட்சசன் மாதிரி உள்ள ஒரு கேரக்டர். அவருக்கு முன்னாடி தாவீதை பற்றி வேதம் சொல்லுகிறது, சௌந்தரியம் உள்ளவன், சிவந்த மேனி உள்ளவன், அதாவது சாஃப்ட் நேச்சர். யாருக்கு? தாவீதுக்கு. கோலியாத்துக்கு ஹார்ட் நேச்சர், அவன் கடினமானவன், ஒரு பராக்கிரமசாலி போலப்பட்டவன். ஆனால் தாவீதுக்கு அப்படிப்பட்ட குணம் இல்லை. அவன் சாஃப்ட், அமைதியா இருக்கிறவன், அதுவும் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். ஆனா இவரை கொண்டு, இப்படிப்பட்ட தாவீதை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார்?
இந்த பெரிய கோலியாத்தை முறியடிக்கிறார். அதை நம்ம வசனத்தில் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 45ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலனுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். என்ன தைரியம் பாருங்க! இது யார் கொடுக்கிற தைரியம்? இந்த தைரியம் இன்னைக்கு நமக்கு வரணும். நம்முடைய பலவீனத்தை பார்த்து சொல்லணும், பலவீனமே, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை ஜெயிப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்கள், பிசாசின் போராட்டங்கள் நமக்கு விரோதமாக எழும்பும்போது நம்ம சொல்லணும், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை ஜெயிப்பேன். பொருளாதார தேவைகள், பொருளாதார பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக எழும்பும்போது நம்ம சொல்லணும், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை நிச்சயமாக ஜெயிப்பேன். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேல் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு வெறும் பட்டயத்துல, வெறும் ஈட்டியில உலகம் ஃபைட் பண்ற மாதிரி இல்லை எங்களுடைய யுத்தம். எங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார், எங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் யுத்தம் பண்ணலாம், எல்லாரும் வியாதிகளுக்கு எதிராக யுத்தம் பண்ணலாம், எல்லாரும் பலவீனங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணலாம், மனிதர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணலாம். ஆனா அவர்கள் யுத்தம் பண்ணுகிற பிரகாரம் நாங்கள் யுத்தம் பண்ணல. எங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார், எங்களை கர்த்தர் ரட்சிப்பார், எங்களுடைய வியாதிகளை கர்த்தர் மாற்றுவார், எங்களுடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார், எங்களுடைய பொருளாதார கஷ்டங்களை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் தைரியப்படுத்தி பிரச்சனைகளுக்கு முன்பதாக நிறுத்த போகிறார். என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் அதுல ஒரு ஜெயத்தை தருவார், கர்த்தர் அதுல ஒரு வெற்றியை தருவார், கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவார். உங்களுடைய கண்கள் கர்த்தருடைய ரட்சிப்பை பார்க்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்கிறவராக இருக்கிறார். அப்ப தாவீது தன்னுடைய சுய பலத்தில் பலன் கொண்டு அந்த கோலியாத்தை ஜெயிக்கல, கர்த்தருடைய பலத்தினால் கோலியாத்தை ஜெயித்தார். அதுக்கு முன்பதாக உள்ள வசனங்களை பார்க்கும்போது, இப்போ நம்ம வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் வீட்டுக்கு போய் அந்த 17ஆம் அதிகாரம் முழுவதுமாக வாசிங்கள். 17, 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக வாசிங்கள். கர்த்தர் எப்படி தாவீதை அழகாக பயன்படுத்துகிறன்னு பார்க்க முடியும். முதல்ல சவுலினுடைய இராணுவ வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் தாவீதுக்கு போட்டு பார்க்குறாங்க. ஒன்றும் செட் ஆகல. மனிதர்கள் திடப்படுத்தி பார்க்கிறார்கள், தைரியப்படுத்தி பார்க்கிறார்கள், தைரியமா போன்னு சொல்லி பார்க்கறாங்க, அவங்களுக்கு இருக்கிற காரியங்களை கொடுத்து பார்க்கறாங்க. அது தாவீதை திடப்படுத்தவும் முடியல, பலப்படுத்தவும் முடியல. ஆனா கர்த்தர் மேலுள்ள விசுவாசம், கர்த்தர் மேலுள்ள விசுவாசம், கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கை தாவீதை திடப்படுத்தினது. இன்றைக்கு இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எந்த மனுஷனுடைய வார்த்தைகளும் நம்மை திடப்படுத்த முடியாமல் இருக்கலாம், எந்த மனிதனுடைய ஆலோசனைகளும் நம்மை திடப்படுத்த முடியாமல் இருக்கலாம், எந்த ஆதாரங்களும் எந்த நன்மைகளும் நம்மை திடப்படுத்த முடியாமல் இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம், இன்னைக்கு தேவன் என்னை ரட்சிப்பார் என்கிற நம்பிக்கை, இதுவரை என்னை காத்தவர் இனியும் காப்பார் என்கிற நிச்சயம், இதுவரை போஷித்தவர் இனியும் போஷிப்பார் என்கிற நிச்சயம், இதுவரை வந்த போராட்டங்களில் இருந்தெல்லாம் என்னை ரட்சித்தவர் இனி வரும் போராட்டங்களுக்கும் என்னை தப்புவிப்பார், ரட்சிப்பார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு திடமனதை தரும், உங்களுக்கு தைரியத்தை தரும். அந்த தைரியம் தான் தாவீத கோலியாத்தை ஜெயிக்கும்படியாக கிருபை செய்தது. ஆமென். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 1 நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, கர்த்தர் என் வெளிச்சமும், தாவீதினுடைய தைரியத்தை பாருங்க. இந்த தைரியம் நமக்கு வரணும், சரிங்களா? இந்த சங்கீதத்தின் இந்த 3 வசனங்களை வாசிக்கும் போது இது அப்படியே நீங்க உங்க உள்ளத்துல ஏற்றெடுக்கணும். ஏற்றெடுத்து இதே தைரியம், இதே விசுவாசத்தை கர்த்தர் எனக்கும் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எல்லாம் வாசிங்க. கர்த்தரன் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள்
என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. யார் எனக்கு வெளிச்சம்? கர்த்தர். யார் எனக்கு ரட்சிப்பு? கர்த்தர். யார் எனக்கு ஜீவன்? கர்த்தர். யார் எனக்கு பலன்? கர்த்தர். அப்ப நான் எதுக்கு பயப்படணும்? ஹல்லேலூயா. எனக்கு வெளிச்சம், எனக்கு பாதை காட்டுகிறவர் கர்த்தர். என்ன தீமையிலிருந்து ரட்சிக்கிறவர் கர்த்தர். எனக்கு ஜீவனை தருகிறவர் கர்த்தர். எனக்கு பலனை தருகிறவர் கர்த்தர். சத்துருக்களின் கைகளுக்கு என்னை நீங்களாக்குகிறவர் கர்த்தர். என்னுடைய நெருக்கங்களை மாற்றுகிறவர் கர்த்தர். எனக்கு விரோதமாக எழும்பி வருகிற மனிதர்களை இடறி விழ பண்ணுகிறவர் கர்த்தர். ஒரு பாளையமே, ஒரு சேனையே எனக்கு விரோதமாக எழும்பினாலும் நான் பயப்பட மாட்டேன் என்றால் என்னுடைய பலனாக, என்னுடைய ஜீவனாக கர்த்தர் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த நம்பிக்கை, இதே தாவீதுக்கு இருந்த இதே நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். ஏசப்பா, இந்த சேனைகள், இந்த பிரச்சனைகள், இந்த யுத்த களங்கள் இதெல்லாம் எனக்கு முன்னாடி இருக்குது ஆண்டவரே. ஆனால் நான் மனுஷன் நம்பல, நான் உண்மை நம்புகிறேன். அந்த விசுவாசம் தான் என்னை திடப்படுத்துகிறது. எது என்னை நிற்க பண்ணுகிறது? எது என்னை வாழ வைக்கிறது? இந்த கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை. அப்போ இன்னைக்கு நமக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்க, ஏசப்பா நான் உண்மை நம்புகிறேன், நீர் என்னை திடப்படுத்துவீர், நீர் என்னை தைரியப்படுத்துவீர். ஆனால் இதெல்லாம் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் இதை அபியாசப்படுத்துவது கொஞ்சம் கஷ்டம். நம்ம நல்லா இருக்கும்போது கூட தைரியமாக, நான் தைரியமாக இருப்பேன்னு சொல்லி, ஆனால் பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் என்னை தைரியப்படுத்துவார், நான் தைரியமாக இருப்பேன் என்று சொல்வது கொஞ்சம் கடினம். ஆனால் இந்த பிரச்சனைகள் எழும்பும்போது நம்ம தைரியமாக சொல்லணும், ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை நம்புவேன், நீர் என்னை திடப்படுத்தி என்னை உருவாக்குவீர், திடப்படுத்தி என்னை ரட்சிப்பீர். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இயேசுவை பற்றி அப்போஸ்தலர்கள் பிரசங்கிப்பதற்கு அநேக தடைகள் இருந்த போதிலும் அவர்கள் தைரியமாய் பிரசங்கித்தார்கள். இந்த தைரியம் யார் கொடுத்தது? மனுஷன் கொடுக்க முடியுமா? அவங்களே உருவாக்கி கொள்ள முடியுமா? முடியாது. கர்த்தர் கொடுக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் அவருடைய 13ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இப்போ பேதுருவையும் யோவானையும் பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்றது? படிப்பறிவில்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். பைபிள்லேயே அது எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ அதுதான் உங்களுடைய உண்மை நிலைமை. இன்னைக்கு நமக்கு போதிய படிப்பறிவு இல்லைன்னா ஒரு இடத்துல போய் நம்ம தைரியம் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது, பேச முடியாது. ஆனால் அப்படி படிப்பறிவு இல்லாத எத்தனையோ ஜனங்களை கர்த்தர் நீங்க அதிகாரிகளை மாற்றி இருக்கிறார். பெரிய பெரிய படிப்பு படித்தவர்கள் எல்லாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கும்படிக்கு கர்த்தர் எத்தனை பேரை உயர்த்தி இருக்கிறார் தெரியுமா? அப்போ நீங்கள் இப்போ உள்ள நம்ம கால சூழ்நிலைகள், நாடுகள் எல்லாம், நாட்டை ஆளுகிறவர்களெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும். எல்லாரும் ரொம்ப படித்தவங்க கிடையாது, எல்லாரும் ரொம்ப கல்வி திறனுடையவர்கள் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவர்களை ஆளுகை செய்யும்படியாக என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு கீழே தான் நல்லா படித்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே தான் ரொம்ப ரொம்ப படித்தவங்க இருப்பாங்க. ஆனால் தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க சில வேளையில் ரொம்ப படிப்பறிவு இருக்காது, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு ஆளுமை இருக்கும், அவங்களுக்கு சில திட்டங்கள் இருக்கும், எப்படி எல்லாத்தையும் பண்ணணுங்கிற ஐடியாஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கும். அப்போ வெறும் இந்த படிப்பறிவு தான் நம்மளை தைரியப்படுத்தும் நினைச்சிங்கன்னா தவறு. கல்வி அறிவு தான் உங்களை தைரியப்படுத்தும், அதுவும் தைரியப்படுத்தலாம், ஆனால் அது மட்டும்தான் தைரியப்படுத்தும்னு கிடையாது. இப்போ பேதுரு யோவானை பற்றி வேதம் தெளிவாக சொல்ல, அவங்க படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள், ஆனாலும் கிறிஸ்துவை பற்றி தைரியமாக பிரசங்கித்தார்கள். தைரியமாக பிரசங்கிச்சாங்கன்னு அர்த்தம் என்ன?
அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அளவில் கர்த்தர் இவர்களுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தார். கர்த்தரை பற்றி பிரசங்கிக்கக்கூடிய தைரியத்தையும் ஞானத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அதான் ஆச்சரியப்படுறாங்க. பேதுரும் யோவான் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 14ஆம் வசனத்தை பாருங்க. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்பதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடம் இல்லாம. என்ன சம்பவத்தை பற்றி இங்க வேதம் சொல்லுகிறது? சொல்லுங்கப்பா, பைபிளை பார்க்காம சொல்லுங்க. எந்த சம்பவத்தை பத்தி? பேதுரும் யோவானும் சபைக்கு வரும்போது, ஆலயத்துக்கு வரும்போது, ஒருத்தன் வழியிலிருந்து பிறவியிலிருந்தே சப்பானி அந்த மனுஷன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அப்போ அவங்க எல்லாட்டையும் பிச்சை கேட்குற மாதிரி பேதுருட்டையும் யோவான்ட்டையும் கேட்குறாங்க, எங்களுக்கு எதாவது கொடுங்க. அப்போ பேதுரும் யோவான் சொல்கிறாங்க, எங்களிடத்துல ஒன்றும் இல்லை, நீ கேட்குற வெள்ளியும் இல்லை, நீ கேட்குற பொண்ணும் இல்லை, எங்களிடத்துல உள்ளதை உனக்கு தர்றோம்னு சொல்லி நசரேயனாகிய இயேசு நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய வலதுகை இப்படி தூக்கி விடுகிறார்கள். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழும்பி அவன் ஆண்டவரை துதித்து தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்தான். அப்போ இதெல்லாம் ஜனங்களுடைய கண்களுக்கு பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா தெரியும், பிறந்ததுலேருந்தே நடக்க முடியாமல் இருந்தவன், பிறந்ததுலேயே சப்பானியா இருந்தவன், இந்த பேதுரும் யோவானும் இப்படி எழுப்பி விட்டாங்களே, அப்படி இப்போ அவங்களுக்கு ஒன்றும் பேச முடியல. இயேசு குறித்து ஏன் பிரசங்கிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தைரியமா எதிர்க்க முடியல. ஏன்னா அற்புதம் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, அடையாளங்கள் நடக்குது. அதான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடம் இல்லாது. அப்பொழுது அவர்கள் ஆலோசனை சங்கத்தை வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டு, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. இவங்க பேசுறதெல்லாம் பொய், இவங்க பண்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு நம்ம இவங்களை பிளேம் பண்ணி வெளியே துரத்த முடியாது, சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு, இந்த அற்புதங்கள்லாம் ஜனங்களுக்குள்ள ரீச் ஆகாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. பாருங்க, ஆண்டவர் செய்த அற்புதங்களை குறித்து, இயேசுவை குறித்து நீ அறிவிக்க கூடாதுங்கிறதுக்கு பயமுறுத்த இவர்கள் திட்டமிடுகிறார்கள். 18ஆம் வசனம். அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஏன்னா அவங்க பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க, பெரிய தலைமத்துவத்தில் இருக்கிறவங்க. அப்போ அவங்களுடைய வார்த்தையை இவங்க கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். ஆனால் இது ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறபடினால இவங்க தைரியத்தை பாருங்க. பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு செவி கொடுக்கணுமா இல்லை உங்களுக்கு செவி கொடுக்கணுமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். என்ன சொல்றாங்க? நீங்க பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவங்க சொல்றாங்க பேசாம இருக்க முடியாது. யார்கிட்ட? சாதாரண மனுஷன் இடத்துல இல்லை, அதிகாரிகள் இடத்துல. அதிகாரிகள் சொல்றாங்க இதுக்கு மேல நீ பண்ணக்கூடாது, இதுக்கு மேல நீ பேசக்கூடாது, இதுக்கு மேல இது பரம்ப செய்யக்கூடாது. அவர்கள் சொல்கிறார்கள், நாங்க கண்டதை, நாங்க கேட்டதை, எங்களுக்கு தெரிந்ததை நாங்க பேசாம இருக்க முடியாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க, இவங்க பேசுவோன்னு சொல்றாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த தைரியம் யார் இடத்துல இருந்து வந்தது? படிப்பறிவில்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள் இப்படி தைரியமா பிரசங்கிப்பதற்கு, இப்படி தைரியமா பேசுவதற்கு இந்த தைரியம், இந்த திடன் யார் இடத்துல இருந்து வந்தது? கர்த்தரிடத்துல இருந்து. இப்படிப்பட்ட ஜனங்களை பிசாசானவன் தொட முடியுமா? உலகம் சேதப்படுத்த முடியுமா? கர்த்தர் மேல் தைரியமாய் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். இதெல்லாம் நீங்க விசுவாசிங்க. இன்னைக்கு ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் நடத்துவார்னு விசுவாசிங்க. அப்பதான் அடுத்த கட்ட அற்புதங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய முடியும். இன்னைக்கு நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்கல்ல சில காரியங்களுக்காக,
அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிருங்க. எல்லாவற்றிலும் கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் எனக்காக வழிகளை திறப்பார். கர்த்தர் காவாராகில் காக்கிறவன் பிரயாசம். நம்ம என்ன முயற்சி செஞ்சாலும் ஏசப்பா நம்மளை பாதுகாக்கலன்னா, ஏசப்பா நம்மளை வழி நடத்தலைன்னா ஒரு பயனும் இல்லை. அதனால நம்முடைய வாழ்க்கைய, நம்முடைய குடும்பத்தை ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணிச்சு, ஆண்டவரே நீர் நடத்தும், உம்மை நம்பி நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லும் போது கர்த்தர் நம்மை தைரியப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ வைக்கிறவராக இருக்கிறார். மார்க் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, அங்கே இயேசு வருகிறார் என்று அந்த பர்த்திமை குருடன் கேள்விப்பட்டான். அந்த ஜனங்கள் அந்த ஆண்டவரிடத்துல பர்த்திமை குருடனை கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வருகிறார்கள் பாருங்க. மார்க்கு 10ஆம் அதிகாரம் அதனுடைய 46ஆம் வசனத்திலிருந்து முதல்ல கூப்பிடுறோம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயின் மகனாகிய பர்த்திமை என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் கேள்விப்பட்ட போது, இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இப்போ 49ஆம் வசனத்தில் இயேசு சொல்ல, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அந்த வசனத்தை வார்த்தையை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. திடன்கொள், திடன்கொள், உன்னை இயேசு அழைத்து விட்டார், உன்னை இயேசு கூப்பிட்டு விட்டார். அவர் கூப்பிட்டார்னா உன்னை சும்மா விட மாட்டாரு, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். இன்றைக்கு இயேசு உங்களை அழைத்திருக்கிறார்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுங்க, தைரியம் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்க வாழ்க்கை மாறப்போகிறது. நீங்கள் அவரால் மறக்கப்படுவது இல்லை. அப்ப இயேசு அந்த குருடனை அழைத்து வர சொல்லும் போது சொல்ல, பயப்படாத, திடன்கொள், தைரியமாரு, இயேசு உன்னை அழைச்சிட்டாரு, இயேசு உன்னை கூப்பிட்டுட்டாரு, எழுந்திரு என்று உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இப்படிப்பட்ட தைரியம் எதனால வந்துச்சு? விசுவாசம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப இன்னைக்கு நீங்க கர்த்தரை விசுவாசிச்சு, ஆண்டவரை நீர் என்ன நடத்துவீர், உங்களை அழைச்சிருக்கிறாரா? அவரு அந்த நம்பிக்கை இருக்கா? உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்கன்னா நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை முன் குறித்திருக்கிறார். எனவேதான் இங்கு அழைத்து வந்திருக்கிறார். அப்படி என்றால் நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும், எல்லா பயங்களையும், எல்லா குழப்பங்களையும் மாற்றி உங்களை தைரியப்படுத்தி கர்த்தர் இன்றைக்கு உருவாக்குவார்.